வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ. ஆர்சிபி வர்சஸ் டிசி கேம். என்ன சஷாங்க், மூஞ்சே சரியில்லை, என்ன நடக்குது? எஸ், we are going to talk about ஆர்சிபி. ஆர்சிபிக்கு வந்து ஒரு தோல்வி, whereas டெல்லிக்கு வந்து அன்பீட்டன் இந்த ஐபிஎல்ல வின் பை 6 விக்கெட்ஸ். என்ன சஷாங்க், என்னங்க சிவாஜி இப்படி ஆயி போச்சு? Congratulations to DC. I mean, in their history, first time they have won 4 out of 4. They have started the tournament winning 4 out of 4 games. As soon as they lost the toss, I mean, what were the odds? Even if you look at WPL's RCB games, all the 4 matches they lost the toss. Eventually, they lost the game. இங்கேயும் வந்து 2 கேம்ல 2 டாஸ். So 6 out of 6 tosses RCB have lost in Chinnaswamy in this year, this calendar year. So the odds are 1:64. 1:64. ஸோ அப்படி இருக்கும் போது டாஸ் தோத்த உடனே நான் நினைச்சேன் இல்ல இது வந்து ஒரு கொஞ்சம் 50-50 கேம்னு. பட் what a start, what a fantastic start by Phil Salt. நாங்க நேத்துக்கு பேச மாதிரினா Phil Salt versus Stark, he took head on against Stark. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணாரு against Stark. That set the tone இல்லையா? அப்சல்யூட்லி. நீ WPL இருந்து இந்த டாஸ தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஏன்பா WPL நீங்க குவாலிஃபை ஆகலப்பா. பாருங்க, ஸ்டார்டிங் 2 out of 2 கேம்ஸ் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் ஹோம்ல 4 out of 4 games they lost, being defending champions. சோ அது வந்து இங்கேயும் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது என்ன நீ அப்படி வர. ஆமா. ஓகே. பட் எஸ், நீ சொன்ன நல்ல ஒரு ட்ரெயில் பேசிங் ஸ்டார்ட், பட் இட் வென்ட் டு வேஸ்ட். நான் உங்ககிட்ட ப்ரிவியூலே சொன்னேன், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு கண்டம் இருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தேன், ஜிடி அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதே பவர் பிளேல 4 விக்கெட் விட்டாங்க அகேன்ஸ்ட் ஜிடி. இன்னைக்குமே பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 3-4 விக்கெட்ஸ் எவ்வளவு விட்டாங்க பவர் பிளேல? இல்ல, ஒரு விக்கெட். யா, அததான் 3.5ல 61 for 1, அங்கிருந்து 17.1ல 125 for 7 தான் அடிக்க முடிஞ்சது. ஐ திங்க் ஒரு விஷயம் மச்சான், நான் வந்து இது நோட் பண்ணிருக்கேன். பேட்டிங் மோர்சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ஆர்சிபி ஒரே மோடுல போறாங்களா எல்லாருமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு ட்ரிக்கியா இருந்தது. இன்ஃபேக்ட் விக்கெட் பால் கொஞ்சம் நின்னு வந்தது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கு யாருமே வந்து இன்ஃபேக்ட் தேவர் நாட் அந்த மைண்ட் செட். அந்த ஒரே மோட்ல இருக்கும் போது நம்ம எந்த விக்கெட்லயும் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மொரட்டு தைரியம். பட் தட் வாஸ் தேர் downfall also, that led to the downfall also. Correct. And and the 5th over and 6th over completely changed the momentum towards DC. And the maiden wicket போடுவாரு. So 2 wickets. The RCB lost 2 wickets in power play. But on the 3 overs 50, fastest 50 by a team இந்த ஐபிஎல் 2025ல ஆர்சிபி அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும் போது மேபி ஏதாவது ஒரு பேட் ஓமன்னா அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த இன்னிங்ஸ்ல ஏதாவது ரன் அவுட் ஆனா, ஃபர்ஸ்ட் பேட்டர் ஏதாவது ரன் அவுட் ஆனா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்ததே கிடையாது ஆர்சிபி. பட் தென் whose mistake will you tell? Is it both Phil Salt's and Virat Kohli's mistake அந்த ஒரு ரன் அவுட்? I think they were ball watching ஒன்னு. இன்னொரு விஷயம், I'll come to இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் ஏன் அது நடந்தது நான் சொல்றேன். ஏன் ஃபில் சால்ட்டோட மிஸ்டேக், ஏன் விராட் கோலியோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்றேன். ஒரு பேட்டர் பேக் ஃபுட்ல பஞ்ச் பண்றது ஒரு விஷயம், பட் பலார்னு அடிக்கிறது இன்னொரு விஷயம். பலார்னு நீங்க அடிக்கும் போது பால் ஃபாஸ்டா போயிடும் கீப்பர் கிட்ட. சோ ஒரு நான் ஸ்ட்ரைக்கரோட மைண்ட் செட் என்னன்னா பால் தாண்டட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அவருக்கு எந்த ஆங்கிள் பால் போகுது அப்படின்ட்டு நான் ஸ்ட்ரைக்கருக்கு தெரியாது, வேற ஸ்ட்ரைக்கருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் பாலை இங்க அடிக்கிறாரு. சோ பால் கொஞ்சம் வைடா தான் போதே, நம்ம ரன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேயா? பட் விராட் கோலி பண்ண தப்பு என்னன்னா, அவரு நீ சொன்ன மாதிரி பாலை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு, ஃபில் சால்ட்ட பாக்கல. சோ பை த டைம் அவர் இங்க திரும்பி இங்க பாக்குறதுக்குள்ள he didn't see Phil Salt coming, almost half the wicket வந்துட்டாரு. சோ அவருமே கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்ததுனால ஃபில் சால்ட் என்ன நினைச்சாருன்னா, சரி நம்மளும் ஓடிடலாம் அப்படின்ட்டு. பட் விராட் கோலி இவரை பார்க்கும் போது அதுக்குள்ள டூ லேட் நோன்ட்டாரு. சோ அங்கதான் அந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தது. வழுக்கி விழனா கூட அவர் வந்து ரன் அவுட் ஆயிருப்பாரு. பட் யா, டெஃபினெட்லி அது ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்டா இருந்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த ஒரு சரியான பிளேசிங் ஸ்டார்ட்.
பிச்சு தள்ளிட்டாரு ஃபில் சால்ட், இதுக்கு தான் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. பட் சேயிங் தட் ஐ திங்க் அந்த ஒரு இம்பட்டஸ் இருந்தாலுமே ஐ திங்க் இந்த பேட்டிங் ஆர்டர் குட் ஹவ் பிளேட் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன். எல்லாருமே சஷாங்க் அக்ராஸ் ஆடி எல்லாருமே தே த்ரூ அவே த விக்கெட். சூப்பரா போட்டாங்க. வெப்ராஜ் நிகம் அண்ட் குல்தீப் யாதவ் அவங்களோட கிளாஸ காமிச்சாங்க. பட் முகேஷ் ஒரு குரூஷியலான டைம்ல அந்த பவர் பிளேல அப்படியே சீல் பண்ணாருங்க. விக்கெட் மேட் இன் த லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே. இட் வாஸ் கோல்ட் டஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். தேவ்தத் படிக்கல், எனக்கு இந்த தேவ்தத் படிக்கல் தான் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா போன மேட்ச் அமேசிங்கா ஆடினாரு. இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் 1 of 8 balls ஏதோ. அந்த ஒரு ஃப்ளோவே வரல. அந்த ஒரு ஃப்ளோவே இல்லாத மாதிரி இருந்தது. அகைன் அவரும் ஒரு பெரிய ஷாட் அடிக்க போய் அவுட் ஆனாரு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஏதோ மைண்ட் பிளாக் ஏதாவது இருக்கா ஆர்சிபிக்கு? கரெக்ட், அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கேன். குட் கேப்டன்சி பை அக்சர். அது வந்து குட் டைமர் ஆஃப் கிரிக்கெட் பால் தேவ்தத் படிக்கல். அவருக்கு பேஸ் கொடுக்காம ஒரு ஸ்லோ கட்டர்ஸ், ஸ்லோ பால்ஸ் போடக்கூடிய ஒரு முகேஷை கொண்டு வந்து அண்ட் ஹி ஆல்சோ மேட் இட் டு ரீச் அவுட் டு டிடிபி. அந்த ஆர்க்ல கொடுக்கவே இல்லை. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் டிடிபியோட ரோல் கிளாரிட்டி என்னன்னா, போய் நீ அடி, நீ ஒரு 6 to 9 overs உங்களுக்கு இருக்கிறதே 9 overs, பிகாஸ் யுவர் எக்ஸிட் பாயிண்ட் இஸ் 9th or 10th over மேக்ஸ், பிகாஸ் ரஜத் பட்டிதார்ஸ் என்ட்ரி ஷுடன்ட் பி டிலேட். கரெக்டா? சோ அப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே தெரியும் இவர் பால் 1ல இருந்து அடிக்க போவாருன்னு. சோ அந்த லாஸ்ட் ஓவர் வந்து எக்ஸெப்ஷனலா போட்டாரு. அகைன் ஐ வாண்ட் டு கோ பேக் டு ரன் அவுட். ஒரே ஒரு கொஸ்டின், அந்த டைம்ல அந்த ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும் போது அது சிங்கிள் தேவை இருந்ததா? இல்ல பவுண்டரிஸே டீல் பண்ணக்கூடிய பிளேயரு சிங்கிள் வேணுமா அவருக்கு? 100% சிங்கிள் வேணுமாங்கிறது இஸ் நாட் த ரைட் கொஸ்டின். சிங்கிள் டெஃபினட்டா வேணும். பட் அந்த பாலுக்கு சிங்கிள் தேவையில்ல. அவ்வளவு ரிஸ்கியான சிங்கிள் தேவையில்ல. இது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரு பிளேயர் ஒரு ஜோனுக்கு போயிட்ட அப்புறம் அந்த ஒரு திங்கிங் கொஞ்சம் கம்மியாயிடும். ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தே ஒன்லி ரியாக்ட் டு த பால் அண்ட் அந்த ஜோன் உள்ள போயிடுவாங்க. அங்கதான் வந்து டெஃபினெட்லி சிங்கிள் தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த பால் ரன் அவுட் ஆகாம இருந்திருந்தா அக்சர் பட்டேல் இன்ஃபேக்ட் வந்தாரு. அவரு தான் இன்னைக்கு வந்து மோஸ்ட் ரன்ஸ் லீக் பண்ணாரு. 54 ரன்ஸ் லீக் பண்ணாரு. பட் அது கரெக்டான ஒரு டைம்ல அந்த ஒரு மொமெண்ட் வந்தது சஷாங்க். Correct. And if you see the innings, if you look back at the scorecard, first 4 overs and last 2 overs gave you around 100 runs. மிக்க ஒரு 14 ஓவர்ஸ்ல you were able to score only 60 runs அப்படின்னு சொன்னா, 60 odd runs அப்படின்னு சொன்னா எப்படி கம்பேக் பண்ண முடியும்? only positive was Tim David's innings. Yeah, I think he's been the saving grace la. Even last home game லயும் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட் தான் கடைசியில அந்த ஒரு ஃபிளரிஷ்னால தான் அவங்க வந்து ஒரு டீசென்ட் ஸ்கோர் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. பட் வீல் கம் டு ஒன்ஸ் அகெயின் see obviously RCB பத்தி பேசுறோம். we'll have to give we'll have to talk about DC's bowling also. ஏன்னா நீ சொன்ன அக்சர் பட்டேல் கேப்டன் சூப்பரா பண்ணாரு. ஏன்னா ரஜத் பட்டிதார் வந்த உடனே மிச்சல் ஸ்டார்க்க கொண்டு வந்தாரு. ஒன்ஸ் அகெயின் மோஹித் சர்மாவை கொண்டு வந்தாரு. சோ பியூட்டிஃபுல் கேம் ஆஃப் செஸ் அங்க. ரஜத் பட்டிதாருக்கு ஸ்பின்னர் வந்து கொண்டு வரல. சோ அதனால என்னாச்சு, அவருக்கு அந்த ஒரு ஏர்லி ரன்ஸ் வரல. he was literally waiting. and இன்னொரு விஷயம் நல்லா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் bowlers வந்து சிம்பிளா அந்த பேக் ஆஃப் லென்த் யூசிங் த விக்கெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது அவங்க சூப்பரா பண்ணாங்க மச்சான். கூடோஸ் டு. ஏன்னா ஹேவயர் ஆயிடும் இந்த மாதிரி 3 over 60 போது the captain can go haywire. திடீர்னு வந்து போலர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். பட் தே புல்ட் இட் பேக். எவ்ரி ஒன் வாஸ் ஸ்டிக்கிங் டு த பிளான். பியூட்டிஃபுல் அந்த ஒரு ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் மச்சான். அவுட்ஸ்டாண்டிங். குல்தீப் யாதவ் எப்பா அவர் 30 ரன்னுக்கு மேல இந்த சீசன்லயே தரல மச்சான். அதுவும் இந்த மாதிரி விக்கெட்ல என்ன ஸ்பெல் ஆஃப் bowling. அண்ட் விப்ராஜ் நிகம் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் மச். ஆமா, அண்ட் நேத்துக்கு பேச மாதிரி தான் அந்த ஃபீல்டிங்கும் சூப்பரா இருந்தது. கிரவுண்ட் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், கேச்சிங்கா இருக்கட்டும், செம்மையா இருந்தது. தே காம்ப்ளிமெண்டட் ரியலி வெல். ஐ திங்க் ஒரு ஃபோர்ஸ் மாதிரி தெரியாங்க இந்த டிசி வந்து. அண்ட் அந்த பவுண்டரி ரைடன்ல வந்து ஸ்டார்க் நிப்பா. I think only few fast bowlers you see in that hot spot. Yeah, I think do you think that Stark is one of the best fielder who also bowls and who is in that hot spots in white ball cricket?
ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அவரு உள்ளதான் நிப்பாரு. பட் இந்த டீமுக்கு இஸ் பீன் த ஹாட்ஸ்பாட் ஃபீல்டர். பட் அந்த ஒரு பர்டிகுலர் கேட்ச் நான் ஏன் டஃப்னு சொல்றேன். ஒன்னு வந்து அவரு வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது ஒரு விஷயம். யார் அந்த விக்கெட் அது? அது யாரோட விக்கெட் அது? கோலி. விராட் கோலி. எஸ், ஒரு வைடா போட்ட பந்து. இன்னொரு விஷயம், இந்த சின்னசுவாமியில பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸ் விக்கெட்ஸ் வந்து உள்ள கிரவுண்ட் உள்ள இருக்கும். சோ நீங்க வந்து ஒரு கிராஸ், ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ்ல இருந்து திடீர்னு ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் போவீங்க. சம்டைம்ஸ் அது வந்து லைக் ஈடன் கார்டன்ஸ். யா, இட் இஸ் டஃப். திடீர்னு உங்களுக்கு வந்து வழுக்கும். திடீர்னு as a ஃபீல்டர் நீங்க வந்து கொஞ்சம் வந்து டிஃபென்சிவா போவீங்க. பட் அவர் வந்து 100% கமிட்டடா கேட்சுக்கு போயிட்டு அந்த 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 டர்ஃப்லயே ஸ்லைட் பண்ணி புடிச்சாரு. இதெல்லாம் வந்து அத்லெட்டிக் எபிலிட்டி தேவைங்க. அண்ட் அந்த ஒரு மைண்ட் செட் ஆஃப் நம்மளால இந்த ஒரு கேட்ச் பிடிக்க முடியும் அப்படின்ட்டு நோ டவுட்டுங்க. ஐ திங்க் ஈவன் விராட் கோலிக்கு வந்து ஐ திங்க் ஹி வாஸ் a bit struggling. அந்த ஒரு லென்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டுட்டே இருந்தாங்க நடுவுல. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மச்சான், இந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல உனக்கு ஸ்ட்ரைக்கே வரலன்னு வையேன், ஃபில் சால்ட் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாரு, அடி பொழந்திருந்தாரு. சோ சடனா உனக்கு வந்து யூ ஃபீல் லைக் யூ ஆர் இன் தி கேம் பட் யூ நாட் இன் தி கேம். இது நிறைய பேட்டர்ஸ் என்கிட்ட சொல்லி நிறைய பேர் அந்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஒரு பக்கம் நீ பாத்துட்டு இருக்க, ஒருத்தன் பொழந்துட்டு இருக்கான், நம்ம என்னடா ரொம்ப நேரமா கேம்ல இருக்கிறோம், நம்மளுக்கு ரன்ஸ் எதுவுமே வரல அப்படிங்கிற ஒரு ஃபீல். பட் சேயிங் தட், நாட் டேக்கிங் எனிதிங் அவே ஃப்ரம் டெல்லி, சூப்பரா போட்டாங்க மச்சான். இந்த குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா அவருமே 2 ஓவர் சூப்பரா பண்ணாரு. மிச்சல் ஸ்டார்க் ஃபார் வாட் எவர் லைக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, ஓகே ஃபைன். பட் அந்த மிடில் ஓவர்ல நடுவுல வந்து ஒரு ஓவர் போட்டாரு. அக்சர் பட்டேல் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாரு. என்ன மிஸ்டேக் சொல்லு? அவரே வந்து அந்த லாஸ்ட் போட்டாரு. That was the only mistake that he did. But அது கம்ப்ளீட்டா மொமெண்டம் மாறிச்சு மச்சான். ஒரு டீசன்ட் ஸ்கோர் போஸ்ட் பண்ண முடிஞ்சதுல. Correct. And also they started well. Bengaluru were in the game for say 10-12 overs until that Liam Livingston over வரைக்கும் they were in the game. அந்த பவர் பிளே வந்து சூப்பரா போட்டாரு. 3 விக்கெட் தேவை இருந்தது, 3 விக்கெட் எடுத்தாரு. எல்லாமே சூப்பரா இருந்தது. அண்ட் நாங்க பேச மாதிரி தான் அந்த புவனேஸ்வர் குமார் ஒரு 5 டாட் பால் போட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணாரு இன்னிங்ஸா. அண்ட் அங்க யஷ் தயாலும் வந்து சூப்பரா நியூ பால் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈவன் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இன் வாங்கடே ஹி ஸ்டார்டட் வித் நியூ பால். அந்த ஒரு ரைட் லெஃப்ட் அது ஒரு மேட்ச் அப்னு நினைக்கிறேன். ஹி ஸ்ட்ரகிள்ஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். ஸோ ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கும் இல்ல, அபிஷேக் பொரல் அவுட், ஃபாஃப் அவுட். ஸோ இப்படி இருக்கும்போது தே ஒன்லி நீடட் தட் 1 wicket ஆஃப் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் அவுட் ஆயிருந்தாருன்னா இட் வுட் ஹவ் பீன் வெரி டஃப். ஈவன் அசுதோஷ் wouldn't have enjoyed batting in this surface. அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல எப்படி அடிப்பாரு அந்த ஒரு பேட்டிங் பியூட்டில, அவ்வளோ ஈஸியா மேபி இட் வுடன்ட் ஹவ் பீன் தட் ஈஸியர் இன் சின்னசுவாமி ஸ்டேடியம் இல்லையா அசுதோஷ்க்கு or Vipraj for that matter. Definitely. You needed someone who plays test cricket, who knows this ground well. நேத்துக்கு எவ்வளவு புல் இருக்கும் இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம்ல தெரியும் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் கேஎல் ராகுல். அண்ட் அந்த 6 அடிச்சு இது என்னோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு காமிச்சு அந்த ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி இருந்தது அந்த பேட் இப்படி இது பண்ணும் போது கிரவுண்டுக்கு. மச்சான், I wanted to ask you, இந்த மாதிரி ஒரு அனிமேட்டடான ஒரு கேஎல் ராகுல் நான் பார்த்தது இல்ல மச்சான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இத்தனைக்கும் வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணிருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாம் வின் பண்ணிருக்காரு. பட் திஸ் ஃபெல்ட் பர்சனல் ஃபார் அந்த ஆக்ஷன்ல நீ என்ன நீ எடுக்கலையா? என்ன நீ எடுக்க மாட்டியா? நீ you will go for Venkatesh Iyer for 23 crores, பட் எனக்கு நீ பிட் பண்ண மாட்டியா? நான் இங்க லோக்கல் கை, I am someone here. நீங்க என்ன எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டு, ஐ திங்க் இந்த ஒரு மேட்ச்ல வந்து ஐ திங்க் he wanted to do well very badly. அது எவிடென்ட்டா இருந்து. நம்ம வந்து வாட் எவர் said and done, ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து அவன் ஹோம் ஸ்டேட்டுக்கு ஒரு ஹோம் டீமுக்கு ரெப்ரசென்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் an honor, இட்ஸ் a pride for him. he feels அங்கதான் he feels at home and at the happiest. so அந்த விதத்துல obviously RCB had a chance of picking KL Rahul. கீப்பர் யாரும் இல்ல, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்ல. உனக்கு ஓப்பனிங் வேணும்னா இவர் ஓப்பனிங் ஆடுவாரு, மிடில் ஆர்டர் வேணும்னா மிடில் ஆர்டர். தில்ராஜு அவரோட டைலாக் தான், பினிஷிங் ரோலா எல்லாமே பண்ணுவாரு. பட் எடுக்காத போது I think it is one of the best knocks I've seen, Shashank. நான் ஏன் சொல்றேன்னா, only sheer the
அந்த சேலஞ்சஸ் இந்த கேம்ல வந்து 2 விதமான கேம் அவர் ஆடினாரு. ஒன்னு வந்து he came in at 53 for 4. அங்கிருந்து ஒரு ஸ்டாப் பண்ணி ஆற ஒரு விக்கெட்ல வந்து அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினாரு. அது ஒண்ணு. ஓகேயா? அண்ட் திடீர்னு ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சது. அப்போ வந்து அந்த டக்வர்த் லூயிஸ் வந்து கீப் அப் மெயின்டைன் பண்ணும்போது டக்குன்னு ஒரு 3rd 4th கியர்ல ஆடிந்த ஒரு 6th 7th கியர் டக்குன்னு 2 ஓவர்ல ஸ்விட்ச் பண்ணி ஹேசல்வுட் அண்ட் வேற யாரையோ அடிச்சிட்டாரு லாஸ்ட் 2 ஓவர்ஸ். எக்ஸாக்ட்லி. லிவிங்ஸ்டன் அண்ட் எஸ்டாயல் ஓவர் வந்து ஒரு 5 ரன்ஸ் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிசல் ஆகும் போது தேவர் 8 ரன்ஸ் பிஹைண்ட். 107 ஏதோ பார் ஸ்கோர் இருந்தது. தேவர் 99. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸும் இவர் ஏதோ பேசுவாரு. பேச உடனே 22 ரன்ஸ் ஆஃப் ஹேசல்வுட். அங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கேம் மாறிச்சு. அண்ட் ஆல்சோ ஐ ஃபெல்ட் தட் கேஎல் ராகுல் ஹேஸ் தட் மாம்பா மென்டாலிட்டி. ஈவன் தோ அந்த வந்து அக்ரெஷன் எல்லாம் he doesn't show it often, பட் உள்ளுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு இது இருக்கு, ஃபயர் இருக்கு உள்ள. and it was shown, but it hurts. Like I said, last time when RCB played their home game against GT, ex-RCB and Siraj was player of the match. He took the game away from RCB. Startingly he killed the game. இங்க வந்து ex-RCB and again and statesman KL Rahul வந்து player of the match இது பண்ணும்போது ரப்பிங் சால்ட் ஆன் வூண்ட் அப்படின்னு சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சு. ஆமா, சால்ட்டும் ரப் இருந்தாரு டிசி பவுலர்ஸ். பட் இவர் ஈவன் ஒன் ஸ்டெப் போய் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ் ஒன் திங் மச்சான். இப்போ இந்த மேட்ச்ல அந்த ட்ரிசில் வந்ததுனால கொஞ்சம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கொஞ்சம் பால் ஸ்லிட் டவுன் ஆகி வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு ஆர்சிபி சப்போர்ட்டர் நீ அந்த மழை வரலனா, மழைன்னு சொல்ல மாட்டேன், ட்ரிசில் வரலனா ஆர்சிபிக்கு சான்ஸ் இருந்திருக்குமா? இருந்திருக்கும். why I tell this, because அந்த பேட்டர்ஸ் வந்து மேபி we can take it little bit deeper அப்படின்னா இன்னொரு ஓவர் ஸ்லோ பண்ணியிருந்தாருன்னா மேபி அங்க ஏதாவது ஒரு விக்கெட் விழுந்தாருன்னா சான்ஸ் இருந்திருக்கும் ப்ராபப்ளி. எனக்கு ஒரு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் இப்போ 5 overs 60 இல்ல 4 overs 52 அப்படின்னு சொல்லும் போது பேட்டர்ஸ்க்கும் வந்து பிரஷர் இருந்திருக்கும். or if not for the drizzle, they would have waited for Krunal Pandya or Livingston's over to accelerate. அந்த ஒரு 5th bowler-ஓட பிரச்சனை இருந்தது இந்த ஒரு டீம்ல. லைக் previous RCB teams, this innings they were and the லிவிங்ஸ்டனும் காஸ்ட்லியா இருந்தாரு, கிருணல் பாண்டியாவும் காஸ்ட்லியா இருந்தாரு. எனக்கு தெரியல ஏன் 13th over லிவிங்ஸ்டன் கொடுத்தாருன்னா. மேபி they could have continued with கிருணல் பாண்டியா or they அப்படி. எனக்கு ஏன் தோணுதுன்னா இந்த கேம்ல மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து ரிஸ்பினர்ஸ் தான். புரிஞ்சுதா? அக்ஷர் பட்டேல் போட்ட அந்த அவரு எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. குருணால் பாண்டியா 2 overs 19. சோ மேபி அவர் என்ன நினைச்சாருன்னா மேபி ரிஸ்பினருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்டிவ்னஸ் இருக்கு. பட் ஐ திங்க் லிவிங்ஸ்டன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போடல, அதுதான் உண்மை. அண்ட் கேஎல் ராகுல் அவரு வந்து he is very too good for லியம் லிவிங்ஸ்டன். எப்போ அந்த 2 notches ஒரு கேர் ரைஸ் பண்ணணும், எப்போ வந்து யாரை டார்கெட் பண்ணணும், இந்த சேஸ்ல வந்து எப்படி பேஸ் பண்ணணும், யாரை டார்கெட் பண்ணணும், அந்த அடாப்டபிலிட்டியும் சூப்பரா இருந்தது. அண்ட் ஒன்ஸ் he knew that this game is over, net run rate இப்போ அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 over 13 balls பேர் ஆர்சிபி வந்து பீட் பண்ணாரு அவரோட ஹோம் கிரவுண்ட்ல. அண்ட் இன்னொரு கேட்கணும், இப்போ பிச் கியூரேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாரு இல்லையா, ஆர்சிபிக்கு ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் ஹோம் கிரவுண்ட் மாதிரி இருந்தது இல்லையா இது? as in ஒரு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லா போடுவாரு அண்ட் 2 ஸ்லோ பவுலர்ஸ் இருக்காரு இன் முகேஷ் அண்ட் மோஹித். ஸோ அந்த கிரிப் ஆகி வர்றதுக்கு அவருக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் டிசில இருக்காரு கம்பேர்ட் டு ஆர்சிபி. இப்படி எல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ட்ராக் இருந்துச்சு, ஒரு கொஞ்சம் செப்பாக் மாதிரி ஒரு 2 பேஸ்ட் விக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னு தெரியலையா? கேஎல் ராகுல் அது சொன்னாரு, கொஞ்சம் விக்கெட் வந்து கொஞ்சம் நின்னு வந்தது அப்படின்ட்டு. பட் ரஜத் பாட்டிதார் இன்னொரு விஷயமும் சொன்னாரு மச்சான் அந்த போஸ்ட் மேட்ச்ல. வாட் ஹி செட் வாஸ், நீ பாத்தியான்னு எனக்கு தெரியல, தட் தே தாட், அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இட் வில் பி a very good batting track அப்படின்ட்டு அவரு சொன்னாரு. பட் இந்த ஒரு விக்கெட் கொஞ்சம் ட்ரையா இருந்தது அண்ட் இட் வாஸ் a red soil based wicket. சோ அந்த ஒரு நின்னு வந்து நீ சொல்றது சேப்பாக்லயும் ரெட் சாயில் பேஸ்ட் விக்கெட் வந்து கொஞ்சம் நின்னு வரும். பட் சேயிங் தட் இந்த ஒரு பிரச்சனை எல்லா டீமுக்கும் இருக்கு மச்சான்.
இப்போ லாஸ்ட் கேம் வந்து அகைன்ஸ்ட் ஜிடி வந்து கொஞ்சம் டிஞ்ச் ஆஃப் கிராஸ் இருந்தது, விச் ஹெல்ப் ஜிடி பவுலர்ஸ். அந்த ஜிடி ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் ஆச்சு, அந்த சிராஜுக்கும் பிரசித் கிருஷ்ணாக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் ஆச்சு. இங்க வந்து அந்த டிசி பவுலர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் இருந்தது. ஒரு ஆர்சிபி ஃபேனா நீ வந்து இப்போ வந்து பேசுற, பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, ஐ திங்க் போன மேட்ச்ல வந்து ஜிடியூ அகேன்ஸ்டா அகெயின் தி சேம் விஷயம் தான் நடந்தது மச்சான். அந்த டைம்ல அவங்களுக்கு ஸ்டார்ட் கிடைக்கல, பட் எல்லாருமே தேவர் த்ரோயிங் அவே த விக்கெட். இதுதான் நான் சொல்றேன், இஸ் தேர் a chink in the armor for, நம்ம வந்து ஒரு ஓட்டையும் இல்ல அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ரிவியூல பேசியிருந்தோம். பட் ஐ ஃபீல் டெஃபினெட்லி திஸ் இஸ் a chink in their armor நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபியர் இருக்கா அவங்களால வந்து ஒரு இது நான் ஆர்சிபி மட்டும் நான் சொல்ல, எஸ்ஆர்ஹெச், ஓகேயா, பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, இவங்களாம் எல்லாருமே தே பேட் டீப்னால தே ஸ்டார்ட் ஆஃப் வித் 4th 5th கியர்ல தான் ஆரம்பிக்கிறாங்க, ஓகேயா. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நீ அப்படி ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா உனக்கு என்ன கண்டிஷன், என்ன ஸ்கோரு, பவர் பிளேல எப்படி, இது நீ கான்ஸ்டன்டா நீ வந்து அசஸ் பண்ணிட்டு தான் நீ எடுத்துட்டு போகணும். சோ அந்த விதத்துல ஐ திங்க் இந்த மாதிரி பவர் ஹவுஸா இருக்கிற இந்த பேட்டிங் லைனப் வந்து they need that bit of அந்த ஒரு கன்சாலிடேட் பண்ற மாதிரி, ஒரு கேஎல் ராகுல் மாதிரி, ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒருத்தங்க இருந்தா இட் வில் பி ஐடியல். பட் ஐ ஃபீல் இதுதான் அவங்களோட வீக்னஸ் நான் ஃபீல் பண்றேன். So should Kohli go back to his anchor role இல்லாட்டி இப்படியே ஆட? I think it will not happen. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தே தான். இப்போ வந்து திரும்ப நம்ம வந்து குழப்பி இப்போ திரும்ப நம்ம பின்னாடி போனோம் அப்படின்லாம் இல்ல. ஐ திங்க் they have to someone in the middle order, probably ஒரு ரஜத் படிடா ஆர் மேபி குருணால் பாண்டியா மேல கொண்டு வா. அவரு கீழே எதுக்கு வேஸ்ட் பண்ற, நீ மேல கொண்டு வந்து மச்சான் நீ ஒரு 2 ஓவர் 3 ஓவர் ஆடு, அதுக்கப்புறம் நீ உன் கேம் ஆடு. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் இதெல்லாம் ஒரு மேக் ஷிஃப்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். கரெக்ட். ஆர் மேபி டிடிபி, if the wicket is flat like Wankhede, you go for your shots. பட் இங்க கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கு பவுலர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது யூ ஜஸ்ட் ஓகே ஒரு 3 ஓவர்ஸ் விக்கெட் விடாம ஆடினா இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கோர் பண்ணலாம், மேபி 180. ஆர் மேபி நீங்க சொன்ன மாதிரி they thought that it's a 210 wicket, கொஞ்சம் ஒரு 6 ஓவர்ஸ் ஆகும்போது they could have reassessed and said okay we'll aim for 180 இல்லையா 185. They would have ended up in 200. பட் அங்க ஒரு 3-4 ஓவர்ஸ் 180க்கு ஆடலாம் அப்படின்னு அப்ரோச் வச்சிருந்தாருன்னா, பிகாஸ் 33% ஆஃப் த ரன்ஸ் வர் ஸ்கோர்டு இன் தட் ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் இட்செல்ஃப். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அசஸிங் த டோட்டல், அப்போ they would have reached up in eventually about 200. பட் விக்கெட் விடாம ஆடினாருன்னா you never know. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, இட் இஸ் நாட் அபவுட் ஆர்சிபி. நான் ஜென்ரலாவே இந்த அதிரடியா ஆடுற டீம்ஸ் பத்தி நான் சொல்றேன். அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் இஸ் ப்ராபப்ளி இன் தேர் மைண்ட் எனக்கு தோணுது. அதாவது நான் 6 அடிக்கணும், அந்த ரேஞ்ச் ஹிட்டிங் ஆடணும், எவ்வளவு தூரம் 6 அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் பேட்டிங் இஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் 6 ஹிட்டிங்ல. இட் இஸ் அபவுட் அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து எப்படி நீ வந்து மெனுவர் பண்ணி அதுல நீ எப்படி சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வர, அந்த கண்டிஷனுக்கு நான் எப்படி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும், பவுண்டரி எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஏன் நான் இது சொல்றேன்னா, ஒரு ஜிதேஷ் சர்மா நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஒரு ரஜத் படிதார் செம்மையான பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர் சொல்றோம், தேவ்தத் படிக்கல் சொல்றோம், இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு பால் கொஞ்சம் நின்னு வந்துச்சு, ஒரு 3 டாட் பால் போட்டா உடனே அவங்களால சிங்கிளும் எடுக்க முடியல. They are going for the big shots and எல்லாமே வந்து wrong shots. So I think it's just that and the preparation and that mindset shift is needed நான் feel பண்றேன். Correct. Or maybe நம்ம இப்படியே பேசிருக்கோம், if பிரியான் ஷாரியா ஏதாவது ஷார்ட் ஆட பார்த்து அவுட் ஆயிருந்தாருன்னா 83 for 5 ஆகும்போது அகைன்ஸ்ட் சிஎஸ்கே, if he had not taken that risk, அந்த 6 அடிக்கிறேன் நான் வந்து eventually at the end அந்த number of sixes தான் டிஃபரன்ஸ் ஆச்சு இல்லையா. இப்போ வந்து இது பேஸ்கெட் பால் மாதிரி ஆகிட்டு இருக்கு. whoever scores the more number of 3-pointers in basketball they win the game. So இங்கேயும் இந்த T20 cricketல if you see whoever scores the highest number of sixes or number of boundaries
they eventually go on to win the game. Percentage மாதிரி பார்த்தா. So number of sixesல difference பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். சரி, அது பாட்டா விக்கெட்ல ஓகே மச்சான். நீ வந்து இப்போ ஒரு கேமை நீ ரியலிஸ்டிக்கா வின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீ ஒரு நல்ல ஸ்கோரை போடணும்ல. இப்போ கன்சிஸ்டன்டா நீ பாத்துட்டு வந்தனா 200 போடுற டீம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 போடுற டீம்ஸ்லாம் வின் பண்ணிட்டு வராங்க. பட் 200 கீழ 160 170 அடிக்கிற டீம்லாம் ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போறாங்க. பட் நீ 200 போறதுக்கு இப்போ ஜிடி வந்து 200 அடிக்கிறதுக்கு சாய் சுதர்ஷன் இஸ் பிளேயிங் டில் லாஸ்ட். yeah. That's a part of wicket. That's a good part of wicket. பட் அதுலயும் ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போறாங்க, மத்தவங்க சுத்தி ஆடுறாங்க. See, this is an old template. நான் ஒத்துக்கிறேன். பத்ரி ஒரு சூப்பர் விஷயம் எப்பயுமே சொல்லுவாரு, கண்டிஷன் இஸ் கிங், யூ கேனாட் பீட் த கண்டிஷன். புரியுதா? நீ இப்போ ஸ்டாப்பிங் ஆகி வர விக்கெட்ல நீ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீ ஆட முடியும். நான் 6 அடிச்சு நான் வின் பண்ணணும்னு நினைச்சேன்னா யூஆர் கோயிங் டு கம் டவுன், யூஆர் கோயிங் டு லூஸ் விக்கெட்ஸ் அண்ட் யூஆர் நாட் கோயிங் டு போஸ்ட் ஒரு டீசன்ட் ஸ்கோர். சோ கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நீ வந்து கேம் எடுத்துட்டு போகணும் தவிர இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நான் ஆடுவேன் அப்படின்னா யூ கேனாட் பீட் த கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ் இஸ் ஃபார் சுப்பீரியர் தேன் anyone's game. அதோட நான் முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் ஃபைனல் தாட்ஸ், ஆர்சிபி எங்க போறாங்க? வாட் should they do? Jaipur Super Sunday. Jaipur is going to host their first game in the season la day game against RR. So even RR is coming from a loss. So ரெண்டு பேரும் அந்த வின்னிங் மொமெண்டம் கண்டினியூ பண்ணணும், திரும்பி அந்த கேம் ஜெயிக்கணும் அப்படின்னா போவாரு. ஐ திங்க் இந்த டே கேம்ல when conditions doesn't change much or இன்னொரு டீமுக்கு அந்த பேட் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண அட்வான்டேஜ் ஜாஸ்தி, டியூ அட்வான்டேஜ் இப்படி எல்லாம் இருக்காம இந்த டே கேம் இருந்துச்சுன்னா, கண்டிஷன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆர்சிபி அட்வான்டேஜ். ஓகே, அது பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். அட்வான்டேஜ் நான் இப்பவே சொல்றேன், அங்க வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சண்டேக்கு வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சண்டேக்கு சண்டை போடுவோம், சண்டே அன்னைக்கே ராஜஸ்தானோட சண்டை போடுவோம் அப்படின்ட்டு சஷாங்க் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஷாங்க், நீங்க ஒரு மிகப்பெரிய ஹிட். என்னோட யூடியூப் சேனல்ல எல்லாரும் உன்னை பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க. சோ அந்த விதத்துல ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் பேரிங் வித் மை தமிழ் ஆல் வியூவர்ஸ். எல்லாரும் வந்து அப்படியே வியப்பா பாக்குறாங்க, யாருப்பா இந்த ஆளு, யாருப்பா இந்த தம்பி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறாங்க அப்படின்ட்டு. பட் எஸ், we will continue this collab. நீ சொல்ற மாதிரி சண்டே மேட்ச் திரும்ப ப்ரிவியூ பண்றோம். எஸ், ஓகே, டன். ஓகே, thank you சஷாங்க். Thanks மக்களே for watching this video. I'll see you guys on to the next one. Until then, மக்களே இன்னொரு விஷயம், நாளைக்கு வந்து சிஎஸ்கே கேம் நானியும் லைவ் ப்ரிவியூ பண்றோம். பிக் பிரேக்கிங் நியூஸ் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும், அதை பத்தி இன்டெப்தா இன்டீடைல்டா அந்த லைவ்ல பத்தி பேசலாம். ஓகே, அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறோம். சஷாங்க், யோமி signing off the field. See you guys. Bye bye. Thank you.